இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. இனிமே சாதிக்கணும்ல. ஏன் அவங்க பையனை ஏன் பிரெஞ்சு படிக்கிறாரு? பிரெஞ்சு படிக்கிறாரு. அவர் அந்த அஷூரன்ஸ் கொடுக்கல. அவர் பையன் சொன்னார்ல. அப்போ சாதிச்சிருக்கிறாங்கன்றது அந்த காலம். எல்லாரும் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், கும்மிடி பூண்டியை தாண்டி போனா நம்மளால பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். வெங்கையா நாயுடு ஒரு அழகான வாசகத்தை சொன்னார். ஆங்கிலம் பேசலாம், அங்க உள்ளவங்களுக்கு 2% தான் அது புரியும்னாரு. அப்ப நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அதனால சும்மா இந்த மொழி கொள்கையை வைத்துக்கொண்டே நீங்கள் அரசியல் செய்வதை விட்டு அதை மக்கள்கிட்ட சாய்ஸை விட்டுருங்கன்னு நாங்க சொல்றோம். திணிக்கிறோம் சொல்றீங்கல்ல, திணிக்கல. மக்களின் விருப்பத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள்? மக்கள் ஹிந்தி படிக்கணும், நான் மலையாளம் படிக்கணும், தெலுங்கு படிக்கணும் நினைத்தால் ஏன் தடுக்கிறீர்கள்? இன்னொன்று, புதிய கல்விக் கொள்கையை பற்றி துணை குடியரசுத் தலைவர் மிக அழகாக சொன்னார்கள். பழைய கல்வி பாடத்திட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் களைந்துதான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால கல்வியை நீங்கள் அரசியல் ஆக்காதீர்கள், அவர்கள் சாய்ஸுக்கு விட்டுருங்கன்னு தான் சொல்றாங்க. இப்போ ஹிந்தி திணிக்கிறீங்களா? ஹிந்தி வேண்டான்றதை யார் திணிக்கிறா? கற்றுக்கொள்ள நினைத்தால் கூட கற்றுக்கொள்ள முடியாமல் செய்வதும் திணிப்பு தானே. அதனால அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க. மறுபடியும் சொல்றேன், அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க. இல்லைன்னா தமிழ் இசை ஹிந்தி இசையான்னு போட்டீங்கன்னா ரொம்ப கெட்ட கோபம் வரும். ஏன்னா தமிழ் என் பெயர்ல மட்டும் உயிர்லயும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் பேசுறேன், அவ்வளவுதான். அதாவது மக்களுக்கு எது வேண்டியதோ அதை அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அது மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அதைத்தான் அவர் சொன்னார். சொல்லும் பொழுது ஹிந்தி கத்துக்கிறதுக்கு யாரும் தடுக்கல. இந்தி பிரச்சார சபால வருடம் அதோட எண்ணிக்கைகள் அதிகரிச்சு தமிழகம். அப்படி இருக்கிறப்ப இங்க படிக்கிறத யாரும் தடுக்கல, அது சுதந்திரமா நடந்துகிட்டு இல்லையா? அது ஹிந்தி பிரச்சார சபால அவங்களா படிக்கிறது. பள்ளி குழந்தைகள்ல, அரசாங்க பள்ளி குழந்தைகள்ல, நான் டாக்டரா இருக்கறனால சொல்றேன், 8 வயது வரைக்கும் ரொம்ப நம்ம என்ன வேணாலும் கிரகித்துக் கொள்கின்ற தன்மை இருக்கும். அப்போ அவ்வளவு சீக்கிரமா சொல்லிக் கொடுக்கலாம்ல, ஏன் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறீங்க? நான் கேட்கிறேன், இன்னொரு மாநிலத்துல வேலை வாய்ப்பு வருதுப்பா, அப்ப இன்னொரு மொழி தெரிந்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப இன்னொரு வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்றதா? உங்களுக்குன்னா வாரிசுல கிடைச்சிருது. உங்களுக்கு முதலமைச்சர்னா முதலமைச்சரோட பையனுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சது. மத்தவங்களுக்கு அப்படி இல்லல்லப்பா. இன்னொரு இடத்துலதான் போய் வேலையை தேடி அவங்க கிடைக்கணும். உங்களுக்கு குடும்பத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. ஆக உங்க குடும்பத்தை தாண்டி சிந்திங்கன்னு சொல்றதா இப்ப நான் சொல்ல வேண்டியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பரவலா இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் கற்றிருந்தால்தான் அப்ப இல்லையே. அதாவது அவர் சொன்னார் இல்லையே, பெரும்பாலான மாநிலங்கள்ல பேசப்படுகிற மொழினால நான் சொல்றேன். இப்ப தெலுங்கானால தெலுங்கு பேசுற மாதிரியே ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது. இப்ப என்கிட்ட பணியாற்றின பணியாளர்களே இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஹிந்தியும் தெரியும், தெலுங்கும் தெரியும். அப்ப அவங்க கிட்ட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஆக பரவலா பேசுகின்ற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்றோம். மறுபடியும் சொல்றேன், இந்த ஹிந்தியை வச்சு இந்தியை திணிக்கிறது தமிழிசையும் ஒத்துக்க மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்காது, பிரதமரும் ஒத்துக்க மாட்டார். எதையுமே திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. இது ஜனநாயகத்துல. ஆனா வேண்டாம் நீங்க திணிக்கிறீங்க பாருங்க. அதுதான் நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளிகளில் தமிழகத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? இதுக்கு கல்வி அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி பதில் சொல்லட்டும். இல்லைன்னா ஒரு வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க. இந்தந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் ஹிந்தி கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படவில்லை. தமிழகத்துல தனியார் பள்ளியில எல்லாவற்றிலும் இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது என்று ஒரு அறிக்கை கொடுங்க. அப்புறம் நாங்க எங்களோட பதில சொல்றோம். நாங்க என்ன சொல்றதுன்னா, கல்வியில் வேற்றுமையை பார்க்காதீர்கள். அரசாங்க பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்கிறீர்களோ அதே வாய்ப்பை அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு கொடுங்க நாங்க சொல்றோம். ஒரு வேலைக்கு போறாங்க, தனியார் பள்ளியில படித்த குழந்தைக்கு 3 மொழி தெரியும், அரசாங்க பள்ளியில படித்த குழந்தைக்கு 2 மொழி தான் தெரியும். ஆக உனக்கு 3 மொழி தெரியும், அதனால எனக்கு 3 மொழி தெரிஞ்சவங்க வேணும், வேலை வாய்ப்பை தட்டி பறித்தால் என்ன செய்வீர்கள்? இதைத்தான் நாம கேட்கிறோம். மறுபடியும் நாம சொல்வது, தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்லதை எல்லாம் தடுக்கிறது, மக்களுக்கான திட்டங்களையும் தடுக்கிறார்கள். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.